ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நமது யூடியூப் பார்த்து, மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்ட ஒரு கேள்வி, அதற்கும் பதஞ்சலி மகர்ஷியுடைய யோக சூத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அவங்க கேட்டிருக்காங்க, இதயம் இதய வாழ்வுகள், அதில் ஒரு பருமன் இருக்கின்றது, வலி அடிக்கடி இருக்கின்றது, மெடிசன்லேயே க்யூர் பண்ணலான்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு வராங்க. வயது 60க்கு மேலே, 60லேருந்து 62க்குள்ளே வயது அவங்களுக்கு இருக்கின்றது. அப்போ எனக்கு மேற்கொண்டு இதனுடைய பாதிப்பு இருக்கக்கூடாது, மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் எனக்கு நல்ல ரிசல்ட் இந்த யோகத்தின் மூலமாக கிடைக்கணும். பொதுவாகவே நம்முடைய இதயம் ராஜ உறுப்புகளில் ஒன்று. அந்த இதயம் நன்றாக இயங்கணும் அப்படின்னா பதஞ்சலி மகர்ஷியுடைய யோக சூத்திரத்தில் அவர் கூறுவது, இதய துடிப்பை நாம் எப்பொழுதுமே மூச்சில் கவனம் செலுத்தும் பொழுது அந்த இதய துடிப்பு சீராகும். நாம் பொதுவாக நிறைய நமக்கு டைம் இருக்குது, ஒரு வேலை செய்கிறோம், வேலை செஞ்சுட்டு சும்மா ஃப்ரீயாக இருக்கோம். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கண்களை மூடி நீங்கள் அப்படியே மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. உங்களது கவனத்தை அதில் செலுத்தும் பொழுது அந்த இதய துடிப்பு ஸ்பீடாக அடிக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக அதனுடைய இயல்பான துடிப்புக்கு வந்துவிடும். இரண்டாவது, இந்த மூச்சில் கவனம் செலுத்தும் போது அவர் என்ன சொல்கிறாரு, மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது, மன அமைதி கிடைக்கின்றது, என்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறுகின்றது, ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய அதிக எதிர்பார்ப்பு நீக்கப்படுகின்றது, பொறாமை உணர்வு நீக்கப்படுகின்றது, உடலில் அந்த சுரப்பிகள் சரியாக சுரக்கும் தன்மை கிடைக்கின்றது. இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரு, மூச்சில் கவனம் செலுத்துதல். அப்போ நீங்கள் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாமே நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த மூச்சு உள்ளே போகும்போது உணர்வு மூச்சோடு சேர்ந்து போகணும், மூச்சு வெளியே வரும்போது உணர்வு மூச்சோடு சேர்ந்து வரணும். எளிமையான பயிற்சி தான். இதன் மூலமாக மனம் சாந்தமடைகின்றது, மனம் பக்குவமடைகின்றது. மனதில் நேர்முகமான எண்ணங்கள் வந்துருச்சு அப்படின்னா, கோபம் இல்லை, பொறாமை இல்லை, மனப்பதட்டம் இல்லை, டென்ஷன் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இதய துடிப்பு சீராக இருக்கும். அப்போ எவ்வளோ அழகாக நமக்கு யோக சூத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடித்து உடல் ஆரோக்கியத்திற்கு கொடுத்த அற்புதமான மருந்து. அப்போ நம்ம இதயத்தினுடைய சீரான இயங்கக்கூடிய நிலை மகிழ்ச்சி. மகிழ்ச்சியுடைய மனிதர்களுக்கு இதயம் பல்லாண்டுகள் வாழலாம், அழகாக வாழலாம். மனதில் நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். நம்முடைய தாட் குட் தாட்டாக இருக்கணும். அதற்கு மூச்சில் கவனம் செலுத்தி 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 நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் நீக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். இன்றைக்கு நிறைய பார்க்குறோம், எவ்வளவோ பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருகின்றது. அப்போ நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த 3 கரெக்டாக இருந்துச்சு, நல்ல தூக்கம், நல்ல உணவு, எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழுதல், நமது எண்ணம் பிறருக்கும் நன்மை விளைவிக்கணும், நமக்கும் நன்மை விளைவிக்கணும். இது எல்லாமே மூச்சில் கவனம் செலுத்தி தன்னை உணர்தல். தன்னை உணர்ந்துட்டோம்னா இதய துடிப்பு சீராக இருக்கும். இப்போ உங்களுக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய, இதய துடிப்பு சீராக்கக்கூடிய முத்திரை பயிற்சிகள் பார்க்க போகிறோம். ஆழ் மனசில் இந்த பண்புகளையும் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கோம். இப்போ மூச்சு அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். முதல் முத்திரை சூன்ய முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய வயதில் கட்டை விரல். நீங்கள் கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இதயம், இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட் அனைத்தும், எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் புனிதமடைவதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை, இருதய முத்திரை. 2 ஒன்று தான். நடுவிரல், மோதிர விரல் அதனோட மேதல கட்டை விரல் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரையை வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஆழ் மனதில் எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் புனிதமடையட்டும், எனக்குள் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், மன அழுத்தம் நீங்கட்டும். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது அப்படியே உணர்வை உள்ள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தீர்க்க சுவாச முத்திரை பிராணாயாம பயிற்சிங்க இதை பண்ண போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை வெளியே விடுங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். 5 செகண்ட். மீண்டும் ஒரு முறை முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். ஒன் மோர் டைம். முதல்ல மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு உற்சாகமாக இருக்கின்றேன். எனது எண்ணம், சொல், செயல் புனிதமடையட்டும். அந்த உணர்வு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் புனிதமடையட்டும். பிறருக்கும் நன்மை விளைவிக்கட்டும், எனக்கும் நன்மை விளைவிக்கட்டும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. எனது இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ அப்படியே மூச்சிலே கவனம் செலுத்துங்க. 1 நிமிடம். மூச்சு இயற்கையாக நடைபெறுகின்றது. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது.
இதய துடிப்பு மிக சீராக இருக்கின்றது. அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி இப்போ நேர் கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு இதே ப்ராப்ளம்னு. நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்றது. நம்ம இன்றைக்கு நன்றாக இருந்தாலும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் பண்புகளும் மாறும். வயது ஆக ஆக நமக்கு இதய வாழ்வுகள் மிகச் சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.